மலா ப்ளீஸ், என்ன பார்ட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ட்ரீட் தரலாம் தான். மலா, எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அதனால என்னையே நான் ட்ரீட்டா தரப்போறேன். மலா, இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப தப்பு மலா. எது சார் தப்பு? சொல்லுங்க, எது தப்பு? உங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு வாரத்தில் சந்தேகப்படுற மாதிரி யாராவது தங்கியிருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன முழிக்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு உள்ளே தங்கியிருந்தவனை பற்றி தானே கேட்டேன். ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்தவனை கேட்ட மாதிரி யோசனை பண்ணுறீங்க. சார் அது வந்து சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து தங்கியிருந்தார் சார். யார் அவன்? எத்தனை நாள் தங்கியிருந்தான்? சார் அவன் இங்கே வந்து 1 நாள் தான் தங்கியிருந்தான். ரூமை பூட்டிட்டு எங்கே போனான்னு தெரியல, 2 நாள் ஆளே காணோம். அப்படியா? ஆமாம் சார். இன்னைக்கு காலையில் வேற ஒருத்தர் வந்தார் சார். சாவியை கொடுத்துட்டு பில்லை செட்டில் பண்ணிவிட்டு ரூமை வைக்கிற பண்ணிட்டு போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லை சார், அந்த ரூமு வேக்கண்டாக தான் இருக்குது. சரி, அந்த ரூமில் தங்கியிருந்தப்போ தமிழில் பேசுனானா ஹிந்தியில் பேசுனானா? அது எனக்கு தெரியல சார். அந்த ரூமை சர்வீஸ் பண்ண பசங்கள்கிட்ட கேட்டால் தெரியும். சரி, சாவி கொண்டு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அவன் எப்படி இருப்பான்? அவன் பார்க்குறதுக்கு ஆள் நல்ல கலராக இருந்தான். அப்புறம் இந்த மீசையெல்லாம் ஒரு மாதிரியாக வச்சுருந்தான் சார். சார் வாங்க ரேகா, நமக்கு கிடைச்ச தகவல் சரிதான். அவன் இங்கே தான் தங்கி இருந்திருக்கான். அப்படியா? அவன் 4 நாளைக்கு முன்னாடி தான் எஸ்கேப் ஆயிருக்கிறான். ஆனா அவன் சென்னை விட்டு போயிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஆமா ரேகா, எனக்கு அப்படிதான் தோணுது. சிட்டியில் செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணோம்னா அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். ரைட், ரூமை செக் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. எந்த ரூம்? 105 மேடம், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் முழு மனசோட என்ன உங்களுக்கு தரேன். நீங்க முழு மனசோட கண்டிப்பா ஏத்துக்கணும். இல்லை, இது ஹோட்டல், யாராவது பார்த்தா? யாரும் பார்க்க மாட்டாங்க சார். அதனால தான் ரூமே புக் பண்ணியிருக்கேன். இல்லை மலா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். கண்டிப்பா எனக்காக என்னோட ட்ரீட்டை நீங்க ஏத்துக்கணும். இதுல எந்த தப்பும் இல்லை. சொல்ல போனா நம்ம 2 பேருக்குமே இந்த நேரத்துல இந்த ட்ரீட் கண்டிப்பா தேவைப்படுது. ஹலோ. ஓகே மேடம். சொல்லுங்க, என்ன? என் மேல அன்பு ஆதரவு காட்டுறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ட்ரீட். நான் இப்போ ஒரு சர்ச்ல இருக்கேன். சரி, அந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட கேட்டுக்கங்களேன். பேலன்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். யா. மலா, யாரு? நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க அங்க இருங்க. அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன். ரைட், தேங்க்யூ.
சொல்லுங்க சார். இந்த ரூம்ல யாரும் இல்லைன்னாங்க. நீங்க எப்படி இங்க? போலீஸ் இந்த நேரத்தில் வந்து இப்படி பண்றீங்களே? இல்லையே, மேனேஜர் ரூம் காலியா இருக்குன்னாரு. ஆ, இல்லை சார், ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. நீங்க எதுக்கோ ரிசப்ஷனுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. மேனேஜர் சொன்னாருன்னு சொல்றேன்ல நானு. என்ன? வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்ல மேடம், மேனேஜர் இந்த ரூம் காலியா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஆள் இருக்காங்க. 1 minute. ரூம் நம்ம 106 இது. நம்ம செக் பண்ண வேண்டியது 105. என்ன கன்ஃபியூஷன்? வாட் இஸ் திஸ்? சாரி மேடம். மலை, ரேகா எப்படிங்க? ஏதோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லி வந்திருக்காங்க. நீ ஏதாவது அவங்க கிட்ட உளறிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல ஈஸ்வர். அவங்க வேற ஏதோ இன்வெஸ்டிகேஷன் இல்ல, அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க ஈஸ்வர். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல மலை, நான் கிளம்புறேன். இல்லை ஈஸ்வர், நான் லாக் பண்ணிட்டேன். மலை ப்ளீஸ், நான் இல்ல ஈஸ்வர், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல வீணா பிரச்சனை வரும் மலை. இல்ல ஈஸ்வர், ஒரு பிரச்சனை ஆகாது. நான் தான் சொல்றேன்ல. இல்ல மலை, நான் ஈஸ்வர், கிளம்புறேன். சொன்னா மலை கேளுங்க. ப்ளீஸ், வேணாம் Please, ஒரு வேணாம் பிரச்சனையும் மலை வராது. ப்ளீஸ். ஈஸ்வர், ஈஸ்வர். Shit. அண்ணே 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 அண்ணே, போச்சுண்ணே, எல்லாம் போச்சுண்ணே. நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுண்ணே. என்னாச்சு? அண்ணே, ராக்கி ஏர்போர்ட் போகும்போது ரேகா பிடிச்சிட்டாண்ணே. என்னது? வெரி வெல் டன் ரேகா, மார்வலஸ் ஜாப். Thank you, sir. அம்சன் குமார, நீங்க அரெஸ்ட் பண்ணது, மை காட், இட்ஸ் கிரேட். இட்ஸ் a boon to the department. By the way, where is he This now? way, sir. இவரு என் ஃப்ரெண்டு ராக்கி. ஹலோ சார். ரேகா, Sir. போலீஸ் கஸ்டடி எடுப்பீங்க இல்லையா? ஆமா சார். போலீஸ் கஸ்டடி எடுக்கும் போது அந்த இம்பார்ட்டன்ஸை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் எடுக்க பாருங்க. அப்புறம் இன்ட்ராகேட் பண்ற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, எஸ்பெஷலி தி பிரஸ். ரைட் சார். எனக்கு மட்டும் தெரியட்டும். எஸ் சார். ஸோ தட் எனக்கு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். எஸ் சார். ரேகா, இன்டெலிஜென்ட் இன்ட்ராகேஷன் இருக்கட்டும், மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. Go ahead. ஏன் மாப்பிள்ள, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னதால தான் இந்த வீட்டில் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தேன். இப்போ கேட்டா
யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறீங்க. இப்படிதான் ஆபீஸ்ல சொன்னாங்க சொல்றீங்க. அவன் யார் தெரியுமா? அவன் யாருன்னு தெரியுமா? அவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். அவனுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? ராக்கி இல்ல, அம்சன் குமார். தீவிரவாத கும்பலுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்றவன். Look, அவன் நம்ம வீட்டுக்கு எதுக்காக வந்தான் தெரியுமா? ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபைல திருடுறதுக்கு வந்திருக்கான். திருடிட்டும் போயிட்டான். நான் கேட்டே இருக்கிறேன், உங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் சொன்னார் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓனரா? யார் ஓனர்? ராஜமாணிக்கம் சார். எந்த ராஜமாணிக்கம்? மாசி சாரோட சித்தப்பா. அங்கேதான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஆமா. அங்கே யார் உங்களை போக சொன்னது? ஜேசி சின்னதுரை சார். அவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்கன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்களா? யாருக்காக, எதுக்காக என்னன்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? அப்பா, என்னப்பா அது? ஏதோ தெரியாம அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்காக குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்களேப்பா. ஆபீஸ்ல சொன்னதுனால தானப்பா அவர் கூட்டிட்டு வந்தாரு. இல்லைன்னா அவர் கூட்டிட்டு வருவாரா? Stop it. விவரம் தெரியாம பேசாதே. வந்து தங்கினவன் யாரு? ஒரு கிரிமினல். அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்கிறான்? இம்பார்ட்டன்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபைல திருடுறதுக்கு வந்திருக்கிறான். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்கும் இந்த தீவிரவாத கும்பலுக்கும் லிங்க் இருக்குன்னு நினைச்சு மாட்டாங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இதுல எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். என் தலை உருளும். டிஸ்கஸ்டிங். ஓகே, நாம எல்லாத்தையும் மறைக்கிறோம். அவன் நம்ம வீட்டில் வந்து தங்குனது ஒட்டு மொத்தமா மறைக்கிறோம். புரிஞ்சுதா? ஓகே, முடிஞ்சா அவன் இங்க வந்து தங்குனதையே மறந்துடுறோம். புரிஞ்சுதா? நீங்களா பெரிய மனுஷங்களா சார்? திட்டம் போட்டு நாடகம் ஆடி என்ன நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே. அம்சன் குமார்ங்கிறவன ராக்கின்னு சொல்லி ஆயுதம் வாங்க வந்தவன உங்க கம்பெனியில பிசினஸ் பண்ண வந்தவன ஏன் சார் போய் சொன்னீங்க? எங்க மாமா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஃபைலை திருடுறதுக்காக என்ன பலிகடா வைக்கிட்டீங்களே. ஏன் சார் நீங்க கிரிமினல்ஸோட வச்சிருந்த தொடர்புக்கு என்னைய சார் பயன்படுத்துனீங்க?
காணத் தவறாதீர்கள். கிடந்த கல்